நேயர்களுக்கு வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒரு மிகச்சிறந்த பார்வையாளர்கள் அனைவரும் நாங்களும் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு மெயில் அமைச்சிருக்காங்க. நீங்கள் சாதனையாளர், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை முழுதும் பார்த்து நிகழ்ச்சியை பற்றி எழுதுங்க. இது இன்னைக்கு ஒரு முன்னோட்டமான செய்தி. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார்? அப்போ அதற்கான பதில் என்ன அப்படின்னா, மங்கையர் சோலையில் சாதனையாளர்கள், சரித்திரம் படைத்தவர்கள், மக்கள் மனதில் நிற்பவர்கள், அதுதான பதில். அப்படி சாதனையாளர்கள், சரித்திரம் படைத்தவர்கள் பங்கு பெறுகின்ற, பல துறையை சார்ந்தவர்கள் பங்கு பெறும் அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் மீண்டும் வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஒரு கல்வி சார்ந்த நிகழ்ச்சி, உடல் நலம் சார்ந்த நிகழ்ச்சி, விளையாட்டு சார்ந்த நிகழ்ச்சி. அப்படி விளையாட்டாக பேசிகிட்டே போகலாம். என்னத்தை? கல்வியினுடைய இம்பார்ட்டன்ஸ். இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னா, முதல்ல ஈரோட்லேருந்து ஒரு மின்னுகின்ற ஒரு பறவையாக ஒருத்தர் வந்திருக்காங்க. பறந்து தான் வந்திருக்காங்க. காரணம், எங்கிட்ட சற்றேறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய பேரை என்னால் சொல்ல முடியும். அப்படியா? ஆமாங்க. சரி, உங்கள் பேரை நான் இப்போ சொல்லட்டுமா? வித்யா செந்தில். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம் ஈரோட்டிலிருந்து. வணக்கம். உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா நம்ம பேசலாம். ஓகே, அப்போது கல்வித்துறையில் ஒரு மிக மூத்த அனுபவம் உள்ளவர் புதுக்கோட்டையில், இப்போது சென்னையில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், கவிஞர், ஓவியர், ஆசிரியர், பத்திரிகையாளர், பல துறைகளிலே மின்னுகின்ற விஜி ஆர் கிருஷ்ணன் அவங்க வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள், வரவேற்கின்றோம். சரி, நீங்கள் கொஞ்சம் விறுவிறுப்பாக சொல்லுங்கள் சார். அப்போ தான் எனக்கு எப்பயுமே நான் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஸ்பீடாக, அப்போ கபடி அப்படின்னா பாருங்கள், ப்ரோ கபடியில் என்னுடைய கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா மின்னிக்கிட்டே இருக்கும். கபடி, பேஸ்கெட் பால், அதே மாதிரி வரிசையாக ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லையும் நான் ஒரு கமெண்டேட்டர். அது மட்டுமா? கமெண்டேட்டர் மட்டும் இல்லை, ஒரு மென்டார். யாருக்கு? பிள்ளைகளுக்கு, பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு. ஒரு பயனியர் ட்ரஸ்ட் அதனுடைய நிர்வாக இயக்குனராக ஒரு மின்னுகின்ற நட்சத்திரம் தான் அபர்ணா ராஜ்குமார், கோயம்புத்தூர்ல வந்திருக்காங்க. வாழ்த்தி வரவேற்கின்றோம். சரிங்க, இவங்கெல்லாம் படிக்கணுன்றீங்களே, அதுக்கான இடம் வேணும்ல. 3 கல்வியாளர்களை இந்த பக்கம் காமிச்சிட்டிங்க. இவங்க படிக்கிறதுக்கு ஒரு பிரமாதமான இடம் வேணும். அதில் விளையாட்டுன்னு பேசுகிறவங்க விளையாட இடம் வேணும். அந்த இடத்த நான் தரேன். என்னுடைய குடும்ப சொத்தை நான் கொடுக்குறேன். எங்கே? மதுரையில் ரொம்ப அருமையான ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்காக தன்னுடைய 2.5 ஏக்கர் நிலம், இன்றைய மதிப்பு 10 கோடி ரூபாய்க்கு மேல், அதை இலவசமாக வழங்கிய ஆகி பூர்ணம் அம்பாள் வந்திருக்காங்க மதுரையிலிருந்து. அவரை வருக என்று வரவேற்கின்றோம், பணிந்து வணங்குகின்றோம். ஓகே, இப்போ நீங்கள் இவங்களுக்கான கல்வி சொன்னீங்க, விளையாட்டை சொன்னீங்க, இடம் கிடச்சிருச்சுங்க. சரிங்க, ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. ஆனால் ஹெல்த்து, அவங்க என்னங்க, அந்த குழந்தை ரொம்ப 2 நாளாக இருமலாக இருக்கே. நான் இருக்குங்க. மருந்தா? வேண்டாம், உணவு இருக்குது, உணவே மருந்து. அப்போது ஒரு டயட்டீஷியன், மிகச்சிறந்த ஊட்டச்சத்து நிபுணர் ரேவதி வந்திருக்காங்க. ரேவதி வருக, வாழ்த்துக்கள். ஒரு அனுபவம் மிக்க மூத்த பேராசிரியர். அது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகள்லாம் ஒரு 10 திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னா, சார் ஒரு சாய்ஸில் ஒரு 4 விட்டுட்டு ஒரு 6 மட்டும் சொல்லட்டோமா, மனசில் நிற்க மாட்டேங்குது அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு கம்பராமாயணத்தில் ஆயிரக்கணக்கான பாடல்கள், ஒவ்வொரு இலக்கியத்திலும் பல பாடல்களை மனனமாக மனசுக்குள்ளேயே அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலுள்ள பேராசிரியர் முனைவர் விசாலாட்சி சுப்பிரமணியம் மதுரையிலிருந்து வந்திருக்காங்க. வணங்கி வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே கல்வி சார்ந்து மக்கள் மனதில் இருக்கின்ற அத்தனை கருத்துக்களும் விளையாட்டு சார்ந்து, உடல்நலம் சார்ந்து, இதை ஒரு நோக்கமாக கொண்டு முதல்ல நம்ம வித்யா கிட்ட பேசுகிறோம். வணக்கம்மா. வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு அருமையான ராஜேந்திரா கல்விக்கூடங்கள், ராஜேந்திரா இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் அகஸ்தியா, இந்த 2 நிறுவனங்களுடைய மின்னுகின்ற நிறுவனங்களுடைய ஒரு மிகச்சிறந்த நிறுவனர் அல்லது அதனுடைய நிர்வாக இயக்குனர் அப்படின்ட்டு இருக்கீங்க. பாராட்டுக்கள். உங்ககிட்ட எடுத்தோடனே நான் இதான் கேட்கணும். அதாவது
அன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த பிஎஸ்ஜி கல்லூரி, அந்த கல்லூரியில் ஒரு டிஸ்டிங்ஷனோட மின்னி வந்த நீங்கள், உங்கள் கூட படித்தவங்க நிறைய பேர், நான் அந்த காலத்தினுடைய அட்டனன்ஸ் கூட கேட்டு பார்த்தேன். நிறைய பேர் எங்கெங்கே இருக்கேன், நான் யூஎஸ்ஏல இருக்கேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், ஜெர்மனியில் இருக்கேன், ஜப்பானில் இருக்கேன்னாங்க. அப்போ வித்யா எங்கே இருக்காங்க? வித்யா வந்து ஏதோ ஒரு இந்த குக் கிராமத்தில் போய் ஒரு கல்வி பணி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரியான ஒரு உங்களுடைய பாதை போனதுக்கான காரணம் என்ன? நிறைய பேர் என்னை கேட்பாங்க. ஏன்னா நான் வந்து என்னுடைய என்ஜினியரிங் முடிக்கிறப்ப 1992ல் நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அப்போது திருமணமாகி நான் இங்கே நவம்பர் 1993ல் வந்தோடனே, ஆனால் நான் முதல் 4 நாட்களில் நான் வந்து எங்களுடைய ஸ்கூலில் போய் கம்ப்யூட்டர் எடுக்க ஆரம்பித்தேன். இதுக்கு உணர்வு பூர்வமாக சொல்லணுன்னா, என்னுடைய மாமனார் அந்த கல்வி நிறுவனத்தை 87ல் நிறுவியிருக்காரு. ஒரு வருடத்தில் இறந்துட்டார்னு நான் அவரை பார்த்ததில்லை. ஆனால் அவரை பற்றி எங்களோட குடும்பத்தில் சொல்லுவாங்க. அவர் லாரன்ஸில் படித்தார், நேஷ்னல் டிபேட்டர். அப்புறம் நான் பெரும்பாலான நேரம் அவருடைய லைப்ரரியில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், எங்கள் வீட்டில் நூலகத்தில். ஜே கிருஷ்ணமூர்த்தி ஃபிலாசபர், அவரோட புத்தகங்கள் நிறைய இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு சந்தேகம் கூட வரல நான் இந்த பணி வர மாட்டேன் அப்படிங்கிறது. ஏன்னா வாய்ப்புகள் நிறையா இருந்தது வெளியில். நான் முதல்ல என்னுடைய கல்வி பணி ஆரம்பித்தது கிண்டர் கார்டன் கிளாஸ் ரூமில் கடைசி பெஞ்சில் தான். அப்போ இருந்து இன்றைக்கி 31 வருடங்கள் ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் என்னை கேட்டிங்கன்னா எனக்கு அடுத்த நாள் காலையிலேக்கு ஒரு உற்சாகத்தோடு தான் நான் எழுதிருப்பேன். இதுக்கு நான் என்ன நினைப்பேன்னா, என்னுடைய மாமனார் மாமியார் இருவருமே அந்த நிறுவனம் ஆரம்பிக்கும்போது ஒரு ரொம்ப வீரியமான விதையை போட்டிருக்காங்க. அந்த விதை ஒரு விருட்சமாக கொண்டு போகிறதுக்கு என்னுடைய பங்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆழமாக பட்டுச்சு. அதனால நான் இன்றைக்கும் எனக்கு அது வந்து நம்ம ரொம்ப உணர்வுபூர்வமாக தான் அந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களை அடுத்தது தொடர்ந்து உங்களை எக்யூப் பண்ணி தான் நிறைய மேலே வரணும்னு எக்யூப் பண்ணிட்டா வந்திருக்கீங்க. பிஎட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் இந்தியா கோல்டு மெடலிஸ்ட், உங்களை பாராட்டுகின்ற அனைவரும். அது தவிர தொடர்ந்து மின்னி வருகின்ற நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணுறீங்க அப்படின்ற நினச்சே உங்கள் நிறுவனத்தில் சில நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாக இயக்குனரோ அல்லது முதல்வரோ இவங்க போய் பார்க்கணுன்னாலே ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்கள் கல்லூரிக்கு நான் வந்தேன், உங்கள் நிறுவனத்தில் எங்கே அப்படின்னா சுற்றி நிறைய பிள்ளைகள், அவங்க எல்லோரும் சூட அந்த அறையில் வந்து எல்லாருமே இதில் யாருங்க ஹெட்டுன்னு அளவுக்கு ஒரு அந்த தலைமை பண்பு, சர்வீஸ் லீடர்ஷிப், அனைவரோடும் நான் ஒன்றிணைந்து ஒன்றாகத்தான் இருப்பேன். இது வந்து இன்பான் ஆர் கற்றுக்கிட்டீங்க? அது இன்பான்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு அந்த லீட் பை எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது எங்கள் அம்மாக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். அவங்க விவசாயம் அந்த ஆளுங்களோட போய் கூட நின்று ரொம்ப ஆர்வமாக அவங்களோட லெவலுக்கு போய் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் ஒரு டீச்சராக தான் என்னை இன்றைக்கும் பார்க்குறேன். நிறையா பேர் நிர்வாக இயக்குனர்னு சொல்லும்போது தான் அது ஞாபகத்துக்கு வரும். நான் இன்றைக்கும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் 2 கேம்பஸஸ்லேயுமே நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கள நான் அதிகம் மீட் பண்ணுவேன். டாக் டு த டைரக்டர்னு ஒரு கிளாஸ், குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமாக வருவாங்க. நிறைய விஷயங்கள் பேசுவோம். சில நேரங்களில் +2 ஒரு தடவை பயாலஜி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஆசிரியர் அந்த திடீர்னு ஜூலை ஆகஸ்ட்டில் இல்லாத போது அந்த வருடம் பூரா நான் பயாலஜி வகுப்புகள் தினம் ராத்திரி 11, 12 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அண்ட் அந்த ஒரு குழந்தை அதில் சென்டம் வாங்கினா. இன்றைக்கும் வந்து எனக்கு டீச்சர்ஸ் டேக்கு அந்த பொண்ணு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ணுவாள். என்னோட கல்வி அனுபவத்தில் இந்த மாதிரி நிறைய தருணங்கள் நான் இன்றைக்கும் ஐ ஸ்டில் ஹோல்ட் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எங்கள் டீச்சர்ஸை நான் லீட் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை விட இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்குள்ள இயல்பாக இருக்கும். எஜுகேஷன் இஸ் எ டூல் ஃபார் எம்பவர்மெண்ட். இது உங்களுடைய உங்களுக்கான ஒரு பொன்மொழியாக நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் இருக்குது. அப்போ எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிச்சு நான் என்ன நினச்சோன்னா, சரி ஓகே எம்பவர்மெண்ட்னா சரி இதெல்லாம் எல்லோரும் வந்து இந்த அவங்க சொன்ன மாதிரி இந்த இடம் இருக்கணும், டீச்சர்ஸ் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் வரணும், இவ்வளோ பேர் சேர்க்கணும், கிளாஸ் எடுக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு. இல்லை அது இல்லை எம்பவர்மெண்ட். தொடர்ந்து அந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த முன்னெடுப்பாக பண்ணீங்க இல்லையா? இது ஒரு முன் உதாரணம். வாழ்த்துக்கிறோம். அந்த எப்படி போயிட்டுருக்கு?
நாங்கள் ஆசிரியர்களுக்கு ரெகுலராக ட்ரைனிங்ஸுங்க, இன்ஹவுஸ், வெளியிலேருந்து ஒரு நேம்சேக் ட்ரைனிங்ஸ் பண்ண மாட்டோம். எங்களோட அனுபவங்களை பகிர்ந்துருப்போம். டீச்சர்ஸ் டே அப்போ கூட ஒரு சில ஆசிரியர்கள் அவங்கள லீட் பண்ண சொல்லி மற்றவங்களுக்கு பேச சொன்னோம். இன்றைக்கி ஒரு டீச்சர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஹாப்பி பர்த்டே டு மை மேம் அண்ட் மை மாம் அப்படின்னு. அது வந்து என்னை அப்படியே உருக்குச்சு. ஏன்னா நான் பல நேரங்களில் அவங்கள வந்து என்னோடய ஃபேமிலியை தான் பார்ப்பேன், என்னோடய டீச்சர்ஸை. ஏன்னா ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு பில்டிங் மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற ஆசிரியர்கள், மாணவர்கள். நாங்கள் எங்களோட குழந்தைங்களுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தற்சார்பு வாழ்க்கைக்கு அதிகம் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் வாழ்க்கையில் எதை நேசிக்கிறீங்களோ அதை பாதுகாப்பீங்க. இப்போ அந்த நேசம் இன்றைக்கி எதுக்கு தேவைப்படுதுன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கைக்கு, நம்ம காற்று, நம்மளோட தண்ணி, நம்மளோட பறவைகள், நம்மளுடைய பூச்சிகள். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பூச்சி செல்வம் ஐயாவை நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். அவர் வந்து இன்செக்ட்ஸ் பற்றி எடுக்கும்போது கேட்டார், உங்களுக்கெல்லாம் பூச்சிகள் பார்த்தா அருவருப்பு இருக்குமான்னு. எல்லா குழந்தைங்களும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது 7ஆம் வகுப்புக்கு நாங்கள் கரிக்குலம்லேயே இந்த மாதிரி நிறைய நாங்கள் கரிக்குலமில் சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அந்த ஆசிரியர்களை நாங்கள் அணைச்சு அவங்களுடைய இன்புட்ஸை எடுத்து தான் நாங்கள் அதை பண்ண முடியும். இது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் எங்களோட பள்ளியில். இப்போ இவங்களுடைய இந்த சர்வீஸ் லீடர்ஷிப் என்று ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, இவங்களுடைய பணிகளை பார்க்கின்றது உங்களுடைய கருத்து என்ன? தம்முடைய அனுபவங்களை எல்லாம் மிக அற்புதமாக பகிர்ந்து கொண்டார்கள். நாலடியார் ஒரு பாடலிலே சொல்லும், அழகு அழகு என்று சொன்னால் நம்ம எதையோ அழகு என்று எண்ணிக்கொள்கிறோம். சில பேர் என்ன நினைக்கிறார்கள், நீண்ட கூந்தல் இருந்தால், மேகம் போன்ற கூந்தல் இருந்தால் அது அழகு என்று நினைக்கிறார்கள். சில பேர் நல்ல புடவையிலே அழகு இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அவையெல்லாம் அழகு அல்ல. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகு அல்ல. நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்றதுதான் நாலடி பாடல். அந்த கல்வித்துறையிலே இருந்து ஆசிரியர் பணிதான் அறப்பணி, அதற்கே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்திருக்கிறார்கள் திருமதி வித்யா அவர்கள். அவர்களை உண்மையிலேயே மிகவும் பாராட்ட வேண்டும். ரொம்ப அருமை. அத்தனை பணிகளையும் ஒட்டுமொத்தமாக அத்தனை இலக்கியங்கள் சார்பாக பாராட்டினார். மிக்க மகிழ்ச்சி. நான் ஒரு இடத்துல படித்தேன் ஒரு சிறுகதை, அம்மாவும் ஃபேஸ்புக்கும். அடுத்தது மனசுன்னு ஒன்று. இது ரெண்டையும் பார்த்தோடனே உள்ளபூர்வமாக இதை எழுதியவர் யார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு வந்தப்போ, அப்போது அடுத்ததாக அவங்க நூலை தேடி அவங்களுடைய நூல்கள் அப்படின்னு ஒரு விளிம்பை தாண்டிய விழிகள், அப்புறம் ஒரு காற்று வெடியிடை, அப்புறம் நீலம் பிரிந்த வானம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன, ஒரு ஆன்மீக தேடலாக ஒரு பகவதி அம்மன் வரலாறு. யாருங்க இவங்க இந்த அளவுக்கு ஒரு பின்னராங்களே, இதுக்கு பின்புலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புதுக்கோட்டை கல்வி நிறுவனங்கள், ராகவேந்திரா கல்வி நிறுவனங்களில் போய் யாருங்க உடனே சொல்லிட்டாங்க, இவங்க தாங்க விஜய் ஆர் கிருஷ்ணன். அப்போ அது விஜய் ஆர் கிருஷ்ணன்ட்டு நாம் பேசலாமே அப்படின்ட்டு மங்கையர் சொல்லில் வரவழைத்து உங்களை பாராட்டுகின்றோம். அனைவரும் கரவொலியோடு. நான் சொன்ன அத்தனை நூல்களுடைய வடிவமைத்து சிறப்பான ஒரு பதிவை தொடர்ந்து எழுத்தாளராக, ஒரு மிகச்சிறந்த ஓவியராக இருங்க. உங்களுடைய பாதை. நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கை முடிஞ்ச உடனே திருமணம், அதற்கடுத்து குழந்தை. அந்த டயத்தில் ஒரு பள்ளி ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. அதுவும் கிராமப்புற மாணவர்களுக்கு ஆங்கில வழி கல்வி அந்த 90ஸில் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்த காலத்தில், ரொம்ப ஸ்ட்ரகிளோட ஒரு கிராமத்தில், அதாவது நகரமும் அல்லாத கிராமமும் அல்லாத ஒரு ஊர், புதுக்கோட்டை அருகே பொன்னமராவதி அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரில் ஒரு ஸ்கூல் சின்னதாக ஆரம்பித்தேன். கல்யாணத்துக்காக எனக்கு போட்டிருந்த நகைகளை எல்லாம் விற்று தான் அந்த ஸ்கூலை ஆரம்பித்தேன். அதில் குழந்தைகளுக்கு சேர சுற்றுப்பக்கம் ஒரு 18 கிராமங்கள் இருக்குது. அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு வர்றதுக்காக ஒரு வேன் ஒன்று பேங்க்கில் லோன் போட்டு வாங்கி அங்கே போய் ஒரு 100 குழந்தைகள் வெளியூர்லேருந்து உள்ளூர்லேருந்து ஒரு 150 குழந்தைகள் 250 குழந்தைகளுடைய ஒரு பள்ளி நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி பள்ளி நடந்துகிட்டு இருக்கும்போது நான் மேற்கொண்டு பிஎட் முடித்தேன். பிஎட் முடித்த பிறகு
ஒரு செமினாருக்காக போயிருக்கும்போது அங்கே கம்ப்யூட்டர் அறிமுகமாச்சு. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரூரலுங்கிறதுனால சென்னை மாதிரி அவ்வளோ ஈஸியாக எங்களுக்கு கிடைக்கல. அந்த கம்ப்யூட்டர் பார்த்தோன்னே சரி நம்ம குழந்தைகளுக்கும் அந்த கணினி வழி கல்வி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 1994 நான் மறுபடியும் பேங்க்கில் லோன் போட்டு ஒரு 3 கம்ப்யூட்டர் தான் அப்போ 2 கம்ப்யூட்டர் வாங்கினேன். அந்த 2 கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு அது பிள்ளைங்களுக்கு நடத்தணும், அதுக்கு நமக்கு தெரியணுமேங்கிறதுனால காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் பிஜிடிசிஏ ஜாயின் பண்ணேன், ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ அங்கே ஒரு 18 months கோர்ஸ் அது. அதில் பிஜிடிசிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கணினி வழி கல்வியை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த கம்ப்யூட்டர் வந்து சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்கே நிறைய கிராமம் இந்த தமிழ் மீடியம் ஸ்கூல்லேருந்து அரசு பள்ளிகளிலிருந்து எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அந்த பார்ட்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர் என்ன அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு ஒரு அவேர்னஸாக எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வங்கி ஊழியர்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க கணினி வழி கல்விக்காக, அதாவது அவங்களுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. பெண்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது ஆள் மனசில் இருந்தது. அதுக்காக அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஒரு பேரண்ட் வந்து ஒரு டிசபிள் சைல்டை வந்து எந்த ஸ்கூல்லையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாங்க. ஓகே, எங்கள் ஸ்டாஃபோட ஒரு மீட்டிங் போட்டு இந்த பையனை வந்து நம்ம எல்லாரோடையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வரலாமான்னு கேட்டேன். அதுக்கு அப்போ எல்கேஜியில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்த வாணி அப்படிங்கிறவங்க ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த குழந்தைய மற்ற குழந்தைகள் மாதிரி நார்மலாக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள். அந்த பையன் நல்லபடியாக படித்து எங்ககிட்ட ஒரு 6th வரைக்கும் படித்து அப்புறம் ராமகிருஷ்ணா மிஷனில் போய் படித்தான். அப்போ அந்த குழந்தையோட அம்மா வந்து என்கிட்ட பேசிட்டு போது அவங்க ஒரு பால்வாடி டீச்சராக இருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஸ்கூலில் தானே இருக்கீங்க, கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் வந்து நீங்கள் பிஏ போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களே கைட் பண்ணேன், பிஏ முடித்தாங்க. அண்ட் தென் பிஎட் முடித்தாங்க. அதே ஸ்கூலில் அவங்க வந்து பிடி அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு இவ்வளோ முன்னுக்கு வர்றதுக்கான காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஜெயலலிதா அம்மாவோட பிறந்தநாள் விழாவில் வந்து பேசும்போது புதுக்கோட்டையில் என்னை பற்றி பேசினதாக வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஒரு குழந்தை அது வந்து அதால் முடியாது, அது மாற்றுத்திறனாளி என்ற அளவில் அந்த குழந்தைக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்களுடைய இயக்கம் மாறியது ஒரு எழுத்தாளராக. அதுக்கான என்ன காரணம்? அது ஒரு 25 வருடம் ராகவேந்திரா பள்ளி, ராகவேந்திரா கணினி மையம், ராகவேந்திரா ட்ராவல்ஸ், ப்ரீ பிரைமரி டீச்சர் ட்ரைனிங், அஜந்தா நடனாலயா டான்ஸ் ஸ்கூலு, அஜந்தா பியூட்டி பார்லர், அது மாதிரி நிறைய எஜுகேஷன், விவேகானந்தா ஸ்போக்கன் இங்கிலீஷ், எல்லாமே அந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு நிறைய இன்ஸ்டியூஷன் அந்த அதே ஊரில் அதே கிராமத்தில் நடத்திட்டு இருந்தேன். ஒரு 25 years நல்லா போயிட்டுருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் பெட்டட் ஆகிட்டார். ஸோ 3 years அவரை பார்க்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் தென் எங்கள் அப்பா தவறிட்டாங்க, என் கணவர் தவறிட்டாங்க. என் பொண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அவளுக்கு கல்யாணம் ஆகி போன பிறகு அவளுக்கு உதவிக்காக நான் போக வேண்டியதாக இருந்தது. ஸோ பள்ளியை தொடர்ந்து நிர்வகிக்க முடியாத சூழ்நிலையில் அதை இன்னொருத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு பேரன் பிறந்த பிறகு அவனை வளர்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பிரேக்கு, ஒரு வெற்றிடமாக இருந்தது. ரொம்ப பிஸியாக ஒரு 25-30 வருஷம் இருந்துட்டு இருக்க ஏதாவது பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்போ தான் ஃபேஸ்புக் வந்த 2013 தான் ஃபஸ்ட்டு நான் என்ட்ரு ஆனேன். அப்போ அந்த ஃபேஸ்புக்கை எனக்கு வந்து யூஸ் பண்ண தெரியாது. என் மாப்பிள்ளை தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார். பட் எனக்கு யூஸ் பண்ண தெரியாமல் அதில் கொஞ்சம் சம் காமெடிஸ்லாம் நடந்தது. அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு கதையாக அம்மாவும் ஃபேஸ்புக்கும் அப்படிங்கிற கதையாக எழுதினேன். அது அனிச்ச மலரில் வெளியாச்சு. ஃபேஸ் பண்ணதே ஒரு தனி கதை. அந்த கதை வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் மனசுன்னு ஒரு குழந்தை இல்லாத ஒரு பேரண்ட் வந்து குழந்தைய அடாப்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேருமே ஐடி ஃபீல்டு. அப்போ அந்த பொண்ணு வந்து குழந்தை ஒரு டிசபிள் குழந்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அது கணவருக்கும் மாமியாருக்கும் பிடிக்கல. அவங்க அது சொல்கிற ரீசன் வந்து நல்லா இருக்க குழந்தை எடுத்துகிட்டு போய் வளர்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பட் இந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் வளர்க்குறதுக்கு வந்து யாரும் முன் வர மாட்டாங்க. ஏன் நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அருண்ன்ற பேர் அதை கொண்டு வந்து வளர்ப்பாங்க. அதுதான் மனசுங்கிறது. அது நிறைய கதையை படித்த போது எப்படிப்பட்ட மனசு மக்களுக்கு வேணும் அப்படின்றத ஒரு அழகான ஒரு தெளிவாக நல்ல நடையில் எழுதியிருந்தீங்க. பாராட்டுகள். எழுதினதை செயல்படுத்தும் விதமாகத்தான் நான் பயணிப்பேன். இதுதான் விஜய் ஆர் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையினுடைய பதிவு. அவங்க விஜய் ஆர் கிருஷ்ணனை பார்த்த உடனே பொதுவாக வந்து பானை சட்டி அடுக்கிற பெண்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து பட்டங்களை நிறைய அடிக்கிருக்கீங்க. அதுக்கே உங்களுக்கு ஒரு தனி பாராட்டு கொடுக்கணும். அந்த அளவிற்கு
படித்திருக்கிறார்கள். ஏன்னா ஒருவருக்கு கல்விங்கிறது வாழ்க்கையில் வந்து ஒரு பிறவிக்கு மட்டுமல்ல, 7 பிறவிக்கும் துணை வரக்கூடியது அப்படின்னு படிச்சுட்டே தான் இருக்கேன். இன்னும் நிறைய நமக்கு வந்து படிப்புக்கு வந்து எல்லையே கிடையாது, சாகும் வரை படிக்கலாம். அதைத்தானே வந்து வள்ளுவரே சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். எலிப்பொறி வைத்து எலி பிடித்தது அந்த காலம், கனிப்பொறி வைத்து மவுஸ் பிடிப்பது இந்த காலம். அதைத்தான் நீங்கள் மிக அற்புதமாக தொடங்கினீர்கள்னு பார்த்தோம் இல்லையா? அந்த கணிப்பொறிக்கே வந்து தனியாக ஒரு மையம் வைத்து எப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னீங்க. ஒரு கவியரசனுடைய பாடல் தான் நினைவுக்கு வருது. நம்மால் முடியுமா என்று நீ நினைத்தால் நண்டு கூட சிரிக்கும், நாளைதான் விடியுமா என்று நீ எண்ணினால் அந்த நாயகன் தான் சிரிப்பான் என்று சொல்லுவார். பொதுவாக யானையினுடைய பலம்ங்கிறது தும்பிக்கையில், மனிதனுடைய பலம் என்பது நம்பிக்கையில். அந்த நம்பிக்கை உங்களுக்கு நிறைய இருக்கிறது. வாழ்த்துக்கள். பாராட்டுகள், பாராட்டுகள். அருமையான விளையாட்டு உலக அரங்கில் எப்படின்னா இந்த விளையாட்டு மட்டும்தான் யுஎஸ்ஏலேருந்து ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்வாங்க. எந்த வருஷம் 1892 ஜேம்ஸ் நைஸ்மித் அப்படின்றவங்க வந்து முதல்ல கிரியேட் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், இந்த விளையாட்டு அவ்வளோ லேட்டாக. ஆமாம்மா, 1892. அப்புறம் ஒலிம்பிக்கில் இருக்கா கேள்வி வரும். ஒலிம்பிக்கில் இருக்குது. எந்த வருஷத்துலேருந்து? 1936. அப்போ உலகம் முழுதும் போச்சா? போச்சு. எப்போ? வேர்ல்டு வார்க்கு அப்புறம். அந்த வேர்ல்டு வார் நடந்த வருஷம் 1939-45 அப்புறம் உலகம் முழுவதும் அப்படி போன விளையாட்டு இன்றைக்கி டெலிவிஷன்ஸில் பார்த்தப்புறம் இந்த விளையாட்டு மேலே ரொம்ப ஆர்வம் வந்து இன்டோர்லேயும் விளையாடுவாங்க, அவுட்டோர்லேயும் விளையாடுவாங்க. அப்போ என்ன விளையாட்டுங்க இந்த அளவுக்கு இவ்வளோ ரொம்ப சீக்கிரமாக உலகம் முழுவதும் போன விளையாட்டுன்னு ஒரு கேள்வி வருகின்ற போது இதுக்கு காரணம் நிறைய பேர் இருப்பாங்க. காரணத்தில் என்னென்னா, ஒருத்தர் அவங்க விளையாடினாங்க. அப்புறம் அந்த விளையாட்டை பரபரப்பாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாங்க. அப்போது விளையாடினாங்க, பரபரப்பாக கொண்டு சேர்த்தாங்க. அப்போது ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாடினவங்க, கொண்டு சேர்த்தவங்க கமெண்டேட்டர், ரெண்டும் சேர்ந்து யாருங்க? 2 in 1 அபர்ணா ராஜ்குமார். வாழ்த்துக்கள். ஒரு பரபரப்பான கமெண்டேட்டர். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பாலில் ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர், மாஸ்டர்ஸ் கோல்டு எல்லாத்துலேயும் வந்து மிகச்சிறந்த ஒரு மெடலிஸ்ட். அப்படி லைஃப்பில் நிறைய சாதனைகள் நான் அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக, அப்புறம் இன்னொரு 2 in 1 ஒரு சிறந்த கல்வியாளராகவும் மின்னுகின்ற உங்களுடைய லைஃப் ஸ்டைல். சார், இது பேசிக்காக வந்து எங்கள் அப்பானால தான் நான் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு 4 வயசு இருக்கிறப்ப எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஒரு ஆர்வமான ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். ஸோ சின்ன வயசில் வந்து 4 வயசில் கூப்பிட்டு வச்சு, எங்கள் அண்ணனையும் கூப்பிட்டு வச்சு, நீங்கள் 100 மார்க் எடுக்க வேண்டாம், 80 எடுக்க வேண்டாம், 40 எடுங்க, ஆனால் தினம் விளையாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சூப்பரான அப்பா இருக்காங்களே. ஆமாங்க, ரொம்ப சூப்பர். அப்பாலாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு அறிவுரை, அந்த அட்வைஸ் வந்து த பெஸ்ட் ஒரு பேரண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல அதுதான் பெஸ்ட். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் நிறையா பார்த்துருக்கேன். பட் அதில் வந்து என்னை இந்த அளவுக்கு லைஃப்பில் நான் வந்திருக்கேன் அப்படின்னா அது வந்து அந்த விளையாட்டு கொடுத்த அந்த கான்ஃபிடென்ஸ் தான். வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது எல்லாமே விளையாட்டு அரங்கில் கற்றுக்கிட்டது, கிளாஸ் ரூமில் கற்றுக்கிட்டது என்னமோ வேறு. பட் வாழ்க்கையில் எப்படி சர்வைவ் பண்ணணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், சுயமாக சிந்திச்சு சொந்த கால நின்று ஒருத்தருக்கு மென்டாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஐ லேர்ன்ட் த்ரூ ஸ்போர்ட். விளையாட்டாக கற்றுக்கிட்டீங்க. எஸ், லைஃப் இஸ் அ ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்போர்ட் இஸ் லைஃப். கண்டிப்பாக. அதே போல் இந்த பென்டத்லான் அதில் ஒரு சில்வர் மெடலிஸ்ட்டு. சரி, ஓகே. இப்படி நான் சொல்லுகின்ற போது உங்கள் அந்த விளையாட்டு டுவர்ட்ஸ் பேஸ்கெட் பால் எப்படி போச்சு? ஏன்னா நம்ம குறிப்பிட்டது பேஸ்கெட் பாலை பற்றி தான். எப்படி அந்த லைனில் போச்சு? அப்பா வந்து கம்ப்ளீட்லி இன் ஃபுட்பாலுங்க. ஸோ சின்ன வயசில் வந்து நாங்கள் நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம். ஏன்னா எங்களுக்கு சொந்தமாக டீம்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அது ஓவர் டோஸ் ஆஃப் ஃபுட்பால் ஆகவே கொஞ்சம் லைட்டாக ஜகா வாங்கிருச்சு, திரும்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து பாரம்பரியம் பார்த்திங்கன்னா பாஸ்கெட் பால் பாரம்பரியம் நிறையா இருந்தது. ஸோ அந்த சீனியர்ஸ் விளையாடுறத பார்த்து கற்றுக்கிட்டு சுயமாக ஆடினது தான். கோச்சஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு லைஃப்பில் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஆரம்ப காலத்தில். காலேஜ் வர்றப்போ தான் ஒரு நல்ல கோச் அமைஞ்சார் மெயினாக. அதுக்கப்புறம் வந்து இன்னும் படிப்படியாக பெட்டரானது தான், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அப்போது அந்த ஃபாலோயிங் இன் லவ் வித் த ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி
முழுக்க முழுக்க எனக்கு பாஸ்கெட் பால் தான் எல்லாமே. சூப்பர் சூப்பர். அவர் பேஸ்கெட் பாலில் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாராக மின்னி, அதுக்கடுத்து அதாவது ஃபுட்பாலில் முதல்ல, அப்புறம் அந்த சைக்கிள் அப்படியே வந்து பேஸ்கெட் பாலில் போய் அந்த சைக்கிளில் அப்படியே ஒரு சைக்கிளிஸ்டாக, அதே மாதிரி வந்து ஒரு சைக்கிளிஸ்ட் கிளப் தமிழ்நாடு அதனுடைய கோஆர்டினேட்டராக, அப்படி ஒரு அந்த மாதிரி உங்களுக்கு லைஃப் சைக்கிள் மாறிட்டே போகுது இல்லையா? அது காரணம் என்னென்னா, என்ன பல துறைகளில் மின்னணுன்ற ஒரு ஆசையா? இல்லைங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறப்ப ஒரு மல்டி ஸ்போர்ட் பர்சன். ஏன்னா ஒரு அத்லீட்டாக இருந்திருக்கேன். நான் விளையாடாத ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, கையில் விட்டு எண்ணலாம். அப்புறம் இன்னொன்று வந்து விளையாடாத ஸ்போர்ட்டு கூட நம்மளுக்கு பார்த்தாலே வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் நிறையாவே கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்தா அந்த ஸ்போர்ட் எப்படி ஆடுறாங்க, அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, எப்படி ஆடினா இதை பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அனாலிட்டிக்கல் திங்கிங்கும் இருந்தது. அதனால் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுமே கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், கண்டிப்பாக எல்லா ஸ்போர்ட்ஸ் வச்சு உடனே நான் உங்களுக்கு அடுத்த டக்குன்னு வேகமாக நம்ம போகும்போது நெக்ஸ்டான அந்த கிரவ் மகா அப்படின்றது அது வந்து ஒரு இஸ்ரேலியன் ஸ்போர்ட் இல்லையா? அந்த இஸ்ரேலில் அந்த காலத்தில் முதல்ல தொடங்கி, அதாவது ஹங்கேரி பேஸ்டு ஒருத்தர் வந்து இஸ்ரேலில் வந்து ஒரு ஸ்போர்ட் ஆரம்பித்து இன்றைக்கி அது வந்து எப்படின்னா அந்த கராத்தே, குங்ஃபு, அப்புறம் அதே மாதிரி இந்த ஜப்பான் கொரியன் பேஸ்டு ஸ்போர்ட்ஸ் மாதிரியே டெவலப் பண்ண, யூரோப்பில் டெவலப் பண்ண ஸ்போர்ட்ஸ் தான் அது. அந்த ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் அதுலேயும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக விளங்கியிருக்கீங்க. அதை பற்றி நாங்கள் படித்து தான் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சில இதில் ஊடகத்தில் பார்த்துருக்கோம். ஒரு ரெஸ்லிங், அதே போல் பாக்ஸிங், ஜூடோ, கராத்தே, கிட்ஸ், இந்த மாதிரி நிறைய என்னுடைய கலவையாக அந்த கலவையில் எப்படி போய் சேர்ந்தீங்க நீங்கள்? கிராவ் மகா அப்படிங்கிறதுங்க ஒரு மார்ஷியல் ஆர்ட், ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன் த வேர்ல்டு. அதில் வந்து கிராவ் மகா ஸ்ரீராம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. ஹி பாஸ்ட் அவே, ஹீ இஸ் மை குரு. அவர் வந்து brought that sport, rather that செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபார்ம் அழகாக கொண்டு வந்தார். விமன் தற்காப்பு கலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அதில் ஈடுபாடு வந்து அதோட வந்து படிப்படியாக கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது. எப்பவுமே கொஞ்சம் ஒரு அத்லீட்டாக இருக்கவே அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் உண்டு, கொஞ்சம் அக்ரெஷன் அதிகம். ஸோ அதனால் அது சுலபமாக வந்ததுங்க. இல்லை, ஓகே. ஏன்னா இந்த ஸ்போர்ட்டை நம்ம இங்கே சொல்ல காரணம் என்ன, நிறைய எஸ்பெஷலி கேர்ள்ஸ் கற்றுக்கணும். அப்போது அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு கான்டாக்ட் கம்பேட், இதான் வந்து அந்த ஸ்போர்ட்னுடைய பேசிக்ஸ், கான்டாக்ட் கம்பேட். அப்போது அப்படிப்பட்ட ஒரு தற்காப்பு கலையை வந்து நாளைக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில், எங்கள் நிறுவனங்களில் வித்யா இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ நாம் அதை பற்றி தான் கொஞ்சம் விவரமாக பேசுகிறோம். அதில் நிறைய பெல்ட் இருக்குங்க. அது ஆரம்பித்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஒயிட்லேருந்து ஆரம்பித்து ஒயிட்டு, எல்லோ, ஆரஞ்சு, அப்புறம் வந்து க்ரீன், அப்புறம் ப்ளூ, அப்புறம் ப்ரௌன், அப்புறம் பிளாக், இவ்வளோ பெல்ட்ஸ் இருக்குது. அப்போது இதில் ஒரு மின்னுகின்ற ஸ்டாராக அபர்ணா ராஜ்குமார். ஏன்னா பேஸ்கெட்பால் ஓகே, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் சொல்கிறோம், இதில் ஒரு இந்தியன் ஸ்டாராக அவங்க வந்திருக்காங்க, பாராட்டுகள். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில், குறிப்பாக தூர்தர்ஷன் ஸ்போர்ட்ஸ் சேனல்லையும் மற்ற பிற தனியார் பிரபலமான தொலைக்காட்சிகள்லையும் ஒரு கமெண்டேட்டர், அன்றைக்கி வந்து ப்ரோ கபடியினுடைய கமெண்டேட்டர், அதுக்கு முன்னே வந்து பேஸ்கெட் பால் கமெண்டேட்டர், ஃபுட்பால் கமெண்டேட்டர், அது மாதிரி பல எல்லா துறைகள்லையும் கமெண்ட்ரி. இங்கே கொடுக்காத கமெண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விசாலாட்சி சுப்ரமணியம் மேடம்னுடைய லிட்ரேச்சர் மட்டும் தான் நினைக்கிறேன். காப்பியங்களில் வேணால் கமெண்ட்ரி கொடுத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கமெண்ட்ரி அழகாக கொடுக்குறீங்க இல்லையா? இந்த ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணீங்க? அந்த ஸ்கில் வந்துங்க ஆக்சிடென்டல் கமெண்டேட்டர் அப்படி தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் சென்னையில் வந்து ஒரு கூடைப்பந்து போட்டி நடந்துகிட்டு இருந்தது, நேஷ்னல் லெவல் நடந்துகிட்டு இருந்தது. நான் அதை பார்க்க தான் போயிருந்தேன். அப்போது இன்ஃபேக்ட் தூர்தர்ஷன்லேருந்து மிஸ்டர் தன்ராஜ் அவர் தான் வந்து அங்கே ஸ்போர்ட்ஸ் டெஸ்க் இன்சார்ஜாக இருந்தார். அவர் வந்து என்னோட கமெண்டேட்டர் வரல, நீங்கள் கொஞ்சம் வந்து பேச முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த வாழ்க்கையில் நான் பண்ணதே இல்லைங்க அப்படின்னா. பரவாயில்ல, நீங்கள் பார்க்குறத பற்றி பேசுங்க அப்படின்னாரு. அது ஃபஸ்ட்டு 10 செகண்ட் அப்படியே கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தேன். என்ன இருக்குது, ஒன்றும் வரல, பேச்சே வரல. அதுக்கப்புறம் அந்த மேட்ச்க்குள்ளே இறங்குனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த 40 நிமிஷம் போனதும் தெரியல. அவரும் ரொம்ப குவைட்டாக இருந்துட்டார். மேட்ச் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் சரி நம்ம ரொம்ப மோசமாக பண்ணிட்டோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். அதோடு சொல்லிட்டார், இனிமேல் நீங்கள் தான் எங்களுக்கு கமெண்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் கொடுத்த இந்த வழிமுறை தான் தூர்தர்ஷனில் தான் ஆரம்பித்தேன். அதோடு அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோட நிறையவே நான் கற்றுக்கிட்டு படிப்படியாக மேலே வந்துட்டேன். இவங்களுடைய பதிவுகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு எப்படி தோணுது? திருமதி அபர்ணாவும் நானும் எதிரும் புதிருமாக அமர்ந்திருக்கோம். எந்த வகையில் சொல்ல அமர்ந்திருக்காங்க? அவங்க புதிராக அமர்ந்திருக்காங்க. இல்லை இல்லை, அதாவது எதிர் அப்படின்னா அவங்க விளையாடாத விளையாட்டே இல்லை, ஆனால் நான் விளையாண்ட விளையாட்டே கிடையாது. அந்த வகையில் சொல்கிறேன், 2 பேரும் எதிரும் புதிருமாக அமைந்திருக்கோன்னு. நான் கல்லூரி பருவத்தில் படித்த போது என்னிடத்துல ஒரு பேட்டி எடுத்தாங்க, உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், எனக்கு எல்லா விளையாட்டையும் பிடிக்கும், ஆனால் விளையாட்டுக்கு தான் என்ன பிடிக்காதுன்னு சொன்னேன். அது என்னுடைய நினைவுக்கு வருது.
மகாகவி பாரதி சொல்லும்போது, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று சொன்னார். ஏன்னா விளையாட்டு என்பது உடல் நலத்தை கொடுக்கும், அது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், புத்துணர்ச்சியை கொடுக்கும், அது களைப்பை நீக்கி கவலையை போக்கி களிப்பை நல்கும், ஒற்றுமையை உருவாக்கும், வெற்றி தோல்வியை சமம் என கருதக்கூடிய மனப்பக்குவத்தை அளிக்கும். அப்படிப்பட்ட விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் உங்களுடைய காலத்தை அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். மிக திறம்பட வருணனை செய்கிறீர்கள் என்பதை கேட்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. குற்றால அருவி கூட ஒரு நாள் வற்றி போய்விடும், ஆனால் உங்கள் நாவிலிருந்து கொட்டுகிற தமிழ் அருவியும் ஆங்கில அருவியும் ஒரு நாளும் வற்றாது என்று சொல்லக்கூடிய அளவிலே மிக திறம்பட வருணனை செய்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். மிக்க நன்றி. மிகச்சிறந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அபர்ணா. மதுரை என்பது நம்முடைய புராதன நகரம். அந்த புராதன நகரத்தில் நான்மாடக்கூடல், அந்த நான்மாடக்கூடல் நகரத்தில் அதாவது அங்கே வந்து சூரியன் வந்து மறைந்ததே கிடையாது, அப்படி சுறுசுறுப்பான ஒரு நகரம். அந்த மதுரைக்கு பெருமை சேர்க்கின்ற, உலக அளவிலே பெருமை சேர்க்கும் விதமாக உங்களுடைய பணிகள், குறிப்பாக 2.5 ஏக்கர் நிலம் அரசு பள்ளிக்காக இலவசமாக 10 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள நிலத்தை உங்களுடைய குடும்பத்திலேருந்து அந்த அரசுக்கு அனுப்பி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கல்விக்கூடமாக வளர்ந்திருக்கிறது. பாராட்டுக்கள். வணக்கம்மா, உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. கொடிக்குளம்ன்ற கிராமம் சார். நாங்கள் 6 பேர் வந்து பொண்ணுங்க, 2 பசங்க, நான் 6வது பொண்ணு. எங்கள் அப்பா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து தனித்தனியாக 5, அதாவது பொண்ணுங்களுக்கு 5 ஏக்கர் வந்து எழுதி வச்சுட்டாங்க. படிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமாக எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கல் அடித்து அந்த மெயின் ரோட்டில், இப்போ ஹைவேஸாக இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஸ்கூல் கட்டுறோம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. அதனுடைய பணி வந்து சிறக்கலை. அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல் காலேஜ் வந்து மதுரை அக்ரிகல் காலேஜ் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்திருக்கு. ஆனால் வந்து எங்கள் அப்பா லேண்டை கொடுத்துட்டு தான் காசு வாங்கிட்டு அந்த இடத்துல அக்ரிகல் காலேஜ் வந்து வர வச்சுருக்கிறாரு. அது ஒரு பெரிய இது வந்து பண்ணினது வந்து. அதுக்கப்புறம் வந்து இத்தனை பிள்ளைகளை நம்ம இது பண்ண வச்சோம், படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணாங்க. ஆனால் வந்து யாருமே வந்து எஸ்எஸ்எல்சி, அண்ணன் எஸ்எஸ்எல்சி, அக்கா எஸ்எஸ்எல்சி அந்த மாதிரி தான் படித்து எல்லோரும் இது பண்ணிட்டாங்க. அந்த படிப்புக்காக பண்ணணும் அப்படின்றது வந்து நிறையா வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது கஷ்டப்படுற ஃபேமிலியை வந்து படிக்க வச்சு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அண்ணனுக்கு வந்து அதாவது அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து 2-3 பேர்த்துக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. படிக்க வச்சு அவங்கள வேலையும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி படிப்புக்கு வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற அவருடைய நோக்கங்கள் வந்து பொண்ணுங்களுக்கு இந்த 5 ஏக்கர் வந்து எல்லா பேர்த்துக்குமே அவங்கவுங்க பேரில் எழுதி வச்சுட்டாங்க. எனக்கு வந்து 88 கல்யாணம் ஆச்சு. எங்கள் கணவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் 1.5 வயசில் என் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் கனரா வங்கியில் வேலை பார்த்தாங்க, இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் வந்து பொண்ணை படிக்க வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் விவசாயம்லாம் நாங்களும் பார்த்துட்டு இது பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ பொண்ணும் இது பண்ண உடனே வந்து பொண்ணு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணியிருந்தேன். எல்லா விஷயமே சொல்லியிருந்தது தான், எல்லாம் பார்த்துருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் வந்து இந்த நம்ம
மங்கையர் சோலையில் வந்து நான் கலந்துக்கிட்டு இன்னும் நிறையா பேர்த்துக்கு வந்து நம்ம பட்ட இதை கஷ்டங்களை வந்து பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுக்கும் கீழே இப்போ நான் மங்கையர் இதில் வந்து இத்தனை ஆன்மாக்களை இவ்வளோ பேரை பார்க்குறதே வந்து ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒவ்வொரு இதுவை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு இது விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து எல்லாமே போராட்டம் தானே, வந்திருக்காங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து. அதுக்கப்புறம் வந்து 2 பொண்ணு இது பண்ண உடனே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி லேண்டு நிறையா போகுது, அதை சேல்ஸ் பண்ணி இது பண்ணுவோமா, இல்லை பொண்ணு பேரில் ட்ரஸ்டி வச்சு இது பண்ணுவோமா அப்படின்லாம் யோசிச்சுட்ருந்தேன். ஆனால் என் பொண்ணு வந்து எழுதி வச்சுருந்தது இந்த மாதிரி வந்து, அதாவது என்னைய சொல்லி அம்மாவுடைய நிலம், அவங்க எங்கள் கணவர் வீட்டு நிலம் எல்லாத்தையுமே வந்து நல்ல காரியத்துக்கு தான் வந்து பயன்படுத்தணும். இந்த மாதிரி வந்து பள்ளிக்கூடம் இதை தர்மத்துக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்தது. அதை தான் வந்து அதனுடைய எண்ணத்தை தான் வந்து எங்கள் அப்பாவுடைய எண்ணத்தையும் தான் நான் வந்து என் பொண்ணு என் வயிற்றில் உருவாகி இந்த பொண்ணு அந்த உயிரே இல்லை, இன்றைக்கி ஆன்மா இருந்து எல்லா செயலையும் செயல்படுத்திகிட்டு இருக்குது. பொண்ணுடைய செயலை வந்து செஞ்சிட்ருக்கிறேன். 2வது நானும் அங்கே தான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தேன். ஏன் நம்ம வெளியில் படித்து லேண்டை விற்று கோடிக்கணக்கில் கொண்டு போய் வெளியில் கொடுக்குறது, இது பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ட்ரஸ்டியாக பேரை சொல்லி கொடுக்குறதுக்கு வந்து நம்ம பொண்ணு பேரில் தான் நான் அரசாங்கத்திட்ட கோரிக்கைன்னு ஒன்று கேட்டிருக்கேன். இந்த மாதிரி பொண்ணு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மித்தபடி வந்து நான் எதுவுமே எதை கொண்டுக்கிட்டு வந்தால் எதுவும் கொண்டுகிட்டு போகிறது கிடையாது. அது மாதிரி நான் கனரா வங்கியில் வந்து படித்து நான் வேலைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நான் 93 கனரா வங்கியில் ஜாயின் பண்ணேன். நீங்கள்லாம் இன்றைக்கி வந்து படிச்சிருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்க. நான் படிக்காமன்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நல்லா படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கரஸ்பாண்டில் 8th முடிச்சு எஸ்எஸ்எல்சி அப்போ வந்து எஸ்எஸ்எல்சி முடித்து 10th முடித்து பிஏ ஹிஸ்ட்ரி இது யூனிவர்சிட்டியில் படித்து 10th முடித்த உடனே தான் இதாக வந்து சேர்ந்தேன். கிளர்க்காக பணியில் சேரணும் அப்படின்றதுக்காக வந்து கிளர்க்காலே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கும் வேலைக்கு தடை ஏற்படுத்தினாங்க நிறையா பேர், போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு. அந்த தடையெல்லாம் மீறி வந்து நான் போவேன். பொண்ணு 1.5 வயசு பொண்ணை வந்து அக்காவங்க எல்லோரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அதனால் வந்து நீ வேலைக்கு போகிறேன்னா உன்னோடைய விருப்பம் தான் அப்படின்னாங்க. நான் வேலைக்கு போனாலுமே போவேன் அப்படின்னு சொல்லி 21 வயசு அப்போ போனாலுமே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன். பணியில் வந்து எனக்கு வந்து கனரா வங்கியில் வந்து நான் அன்னைக்கு எனக்கு அவ்வளவு இன்றைக்கி நான் இப்படியெல்லாம் வந்து உட்காந்து பேசுகிறேன் அப்படின்ற அது வந்து என் பொண்ணு செஞ்சுருக்குது எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். இருந்தாலும் கனரா வங்கியில் வந்து நான் வந்து இவ்வளவு தூரம் நான் பணியாற்றி நிறைய விஷயங்கள் வந்து கனரா வங்கியிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு, என்ன சொல்கிறது, நிறைய மக்களை எனக்கு அங்கே வர்ற கஸ்டமர் தான் எனக்கு வந்து எல்லாருமே வந்து சொந்தம் பந்தம் எல்லாருமே வந்து காலையில் 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வர்றவங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுக்குற அந்த முகமலர்ச்சியோட அந்த ஒரு இதோட ஒரு துன்பம் வரதே ஒரு கோவம் வரும். அடுத்த செகண்டு சரி நான் மாற்றிக்கிடுவேன் இல்லாட்டி ஏதாவது வந்துட்டு அவங்களுக்கு போயிடுவாங்க, திருப்பி இங்கே வாங்க ஏதாவது நான் சொல்கிறேன் என்னான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சதை வந்து பண்ணி இன்றைக்கி கனரா வங்கியில் இத்தனை வருஷம் சர்வீஸ் 32 வருஷம் சர்வீஸை வந்து இவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணியிருக்கேன்னா அது கனரா வங்கிக்கு தான் ரொம்ப நான் பெரிய இதாக நினைக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அந்தளவுக்கு வந்து என்னை மேம்படுத்தியிருக்கு, உயர்த்தி இருக்குது, உற்சாகப்படுத்தி இருக்குது, சந்தோஷப்படுத்தி இருக்குது. நிறைய விஷயங்கள் என்னை வந்து என் பொண்ணும் கனரா வங்கி பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி என்னை கூட பிறந்த சகோதரிகள் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து எனக்கு அப்பா நான் சின்ன வயசில் 10 வயசு இருக்கும்போதே அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் இறந்துட்டாங்க. என் பொண்ணு குழந்தை பிறந்தோடனே எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. அக்காவுங்க எல்லா பேரும் வந்து தாய் மாதிரி வந்து ஒவ்வொரு அக்காவும் வந்து நல்ல இன்ன வரைக்கும் வந்து
எனக்கு தள்ளி நில்லுன்னு சொல்லி இது பண்ணது கிடையாது, எந்த இது பண்ணது கிடையாது. இது அது மாதிரி வந்து நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 வருஷமாக வந்து எவ்வளவோ முயற்சிகள் இது பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு அத்தனையும் வந்து அதே ஒவ்வொரு பேட்டியிலையும் பாராட்டு இவ்வளோ விடுபுறாக இருக்குது சார், விருது இருக்குது, என்ன வச்சு என்ன பண்ணேன் நான். அதுக்கு தான் சில இடத்துக்கெலாம் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறது. தவிர்க்க முடியாத இடத்துக்கு தான் வந்து, தவிர்க்க முடியாதுன்றதை விட வந்து நம்மளால் வந்து மித்தவங்க பார்க்குறது வந்து நம்ம கஷ்டத்தை விட அந்த இது இவ்வளோலாம் இது பண்ணியிருக்காங்களே, நம்மளை ஒரு இதாக எடுத்துக்கிறட்டும், ஒரு இதாக எடுத்துக்கிறட்டும் அப்படின்றது மாதிரி தான் நான் நினச்சி இது பண்ணுறது, நினச்சி நான் வந்து பேசுகிறது இது பண்ணுறது. அப்புறம் மற்றபடி வந்து என் பொண்ணுக்கு தான் நான் வந்து இந்த ஸ்கூல் வந்து விரைவில் வந்து கட்டி இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸ்கூல் வந்துருச்சுன்னா வந்து இதே இதில் வந்து நான் இதே மங்கையர் சோலையில் வந்து சென்னைக்கு வருவேன் இல்லைங்களா, அப்போ வரும்போது வந்து வாழ்த்து சொல்லி எல்லாம் இது பண்ணுவேன். உண்மை அந்த தூர்தர்ஷனுக்கு வந்து நான் உண்மையிலே ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது. தூர்தர்ஷனில் வந்து உட்கார வச்சு இன்றைக்கி வந்து நான் இந்த ஆன்மாவையும் இவ்வளோ ஆன்மாக்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற போது வந்து ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இவர்களுடைய பதிவை நீங்கள் எப்படி நோக்குறீங்க? திருமதி ஆயுபூர்ணா அம்மா அவர்கள் எந்த மதுரையிலிருந்து வருகிறார்களோ அந்த மதுரையிலிருந்து நானும் வந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தரே வச்சுக்கணுங்கிறதுக்காக செல்வத்தை கொடுக்கல, ஊருக்கெல்லாம் வாரி வாரி வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் செல்வத்தை கொடுத்தான் என்று சொன்னார். இந்த 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அறிஞர் டாக்டர் வாசுப மாணிக்கனார். அவர் அருமையாக ஒரு கவிதையிலே சொல்லுவார், நல் ஆவின் பால் முழுதும் கன்றுக்கு இல்லை, நறும் பூவின் மனம் முழுதும் சோலைக்கு இல்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கு இல்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கு இல்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கு இல்லை, பண் நரம்பின் இசை முழுதும் யாழுக்கு இல்லை, எல்லாமே பிறர் குழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குழைக்க வேண்டும் வேண்டும் என்று சொன்னார். அந்த வரிகளுக்கெல்லாம் இலக்கியமாகத்தான் திருமதி ஆயுபூர்ணா அம்மா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். பரிபூர்ணமாக உங்களை அத்தனை பேரும் வாழ்த்துக்கின்றோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு உற்சாகம் வேணும் அப்படின்னா உற்சாகம் வேணும் இல்லையா? கண்டிப்பாக வேணும். எந்த நேரமும் அந்த சோகம் வேண்டாம், உற்சாகம் வேணும். அப்படி உற்சாகம் வேணும்னு வச்சே அந்த காலத்தில் 1959 கல்யாண பரிசு அந்த படத்தில் ஒரு அருமையான பாட்டு பட்டுக்கோட்டை அவர்கள் பாடியிருப்பாங்க. என்னென்னா, ஒருத்தர் டிவி விற்பார், ஒன்றும் இல்லை, அந்த டிவி விற்கிறதுக்கு சாதாரணமாக டீன்னு விற்பாங்க இல்லையா? இப்போல்லாம் அப்படி இல்லை, ஏதோ பட்டனை தட்டினா வருதுன்றாங்க, அது வேறு. அப்போ டீன்னு விற்கும்போது, பாட்டாளி தோழருக்கும் பல தொழிலாளிக்கும் கூட்டாளி இருக்கும் டீ, கொஞ்சம் சூட்டோடு போட்டால் சோம்பேறி நண்பனுக்கும் சுறுசுறுப்பு தரும் டீ, மேலும் விறுவிறுப்பு தரும் டீ அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை எழுதியிருப்பார். இந்த பாட்டை படித்து போய் என்னங்க ஒரு டீயை வந்து விற்கிறதுக்கு இப்படி ஒரு பாட்டு தேவையா அப்படின்ட்டு நம்ம அப்படி நினைக்க தோணும். ஆனால் அதுதான் காரணம், அந்த டீ என்பது சுறுசுறுப்பு தரும் டீ, விறுவிறுப்பு தரும் டீனா அப்போ அந்த உணவில் அதுலையா எல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ உணவுலே எல்லாம் இருக்குது அப்படின்னு சரி, ஓகே, அப்போ உணவில் எல்லாம் இருக்குன்னா இதுக்கான ஏதாவது ஒரு போஸ்டர் இருக்கா, இல்லை ஒரு ஸ்லோகன் இருக்கா அப்படி நம்ம பார்க்கின்ற போது ஒரு போஸ்டர் ஒன்று கேட்டாங்க. அந்த போஸ்டரை ஒருத்தர் வடிவமைச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு ரிசர்ச் ஆய்வுபூர்வமாக உணவை பற்றி ஒன்று வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. அதையும் வடிவமைச்சு கொடுத்தாங்க. இது ரெண்டும் ஒரே ஆள் பண்ணாங்க. இந்த ரெண்டும் ஒரே ஆள் பண்ண உடனே இந்த ரெண்டுத்துக்குமே முதல் பரிசு கிடச்சிது. இங்கே எல்லாமே 2 in 1 இருக்காங்க. முதல் பரிசு கிடச்சிது. அவங்க தான் யார் அப்படின்னா ரேவதி பிரசாத், சிபி ரேவதி பிரசாத். இப்போ ரேவதி பிரசாத் அவங்கள பார்த்த உடனே நமக்கு என்னென்னா, ஓகே, நமக்கு இப்போ ஒரு டீ சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருக்கும் டீ வந்து நீங்கள் எப்படிங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க அப்படிப்பட்ட டீயை சொல்லுங்கள்.
முதல்ல வந்து மங்கையர் சோலை நிகழ்ச்சி டீம் நன்றி. டீமா அதுலேயே டீ இருக்கு. ஆமாம். ஸோ எல்லாருக்கும் நன்றி இந்த வாய்ப்புக்கு. ஸோ 16 வருஷமாக நான் இந்த நியூட்ரிஷன் ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 16 வருஷத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து சர்க்கிள்களை வந்து பார்த்தேன். சர்க்கிள்கள் என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, பட்டுக்கோட்டை அவர் வந்து சொன்னார் எல்லாம் என்ன படித்து என்னத்தை கிழிச்ச அப்படின்ற மாதிரி. ஸோ உணவு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துகிட்டே இருக்குது. இப்போது ஒரு டயட்டிஷியன் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே உணவை பற்றி தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணீங்க? ஸோ முதல் ஒரு 13 வருடங்கள் வந்து என்னுடைய ப்ராக்டிஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லையா இருக்கட்டும், கிளினிக்லையா இருக்கட்டும், நம்ம வந்து நிறைய விஷயம் கொடுக்குறோம். டயட் பிளான் கொடுக்குறோம், அவங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சிலதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ணாமல் வந்துட்டு இந்த டயட்டிஷியன் சரியில்லைன்னு ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்லிவிடுவாங்க. ஸோ நம்மளுக்கே ஒரு கட்டத்தில் வந்து எப்படி ஆகும்னா, நான் ஒழுங்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா இல்லை நான் தப்பாக கொடுத்துட்ருக்கேன்னா, என்னுடைய அறிவு மேலேயே வந்து சந்தேகம் வர காலகட்டம்லாம் இருந்தது. ப்ராக்டிஸே விட்டுடலாமா அந்த மாதிரிலாம் இருந்தது. பட்டு 10வது படிக்கும்போதே நியூட்ரிஷனுக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானம் வந்துருச்சு. அது எங்கேருந்து அந்த ஆர்வம் வந்ததெல்லாம் தெரியாது. பட் 10வது படிக்கும்போதே டிசைட் பண்ணிவிட்டேன். எங்கள் அப்பாக்கிட்டையும் சொன்னேன், +1 +2 நியூட்ரிஷன் தான் படிப்பேன்னு. எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை, நான் மருத்துவர் ஆகணும்னு. நீங்கள் வந்து என்னை +1 +2 பயாலஜி குரூப் போட்டாலும் நான் நியூட்ரிஷன் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரிஷன் எடுத்தேன். ஸோ அவ்வளோ ஆசையாக எடுத்த நியூட்ரிஷனை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது, காலேஜில் படிப்பு சொல்லி கொடுக்கும்போது வேறையாக இருந்தது. அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு போய் நிஜமான கிளைண்ட்டுக்கிட்டையும் நிஜமான பேஷண்ட்கிட்டையும் நம்ம பேசும்போது, அவங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்குறத விட அவங்க வேறு சில வழிகளில் இருக்கிறது தெரியுது. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்கெல்லாம் என்ன குழந்தைகளா? ஸோ எதிர ஃபுல்லாக வந்து கல்வியாளர்கள் எல்லாம் இருக்காங்க. ஸோ எனக்கு எப்படி தோணுன்னா, இவங்கெல்லாம் என்ன சின்ன குழந்தைங்களா, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இதுக்கு வளர்ந்துட்டீங்க, என்னோட வேலை என்ன டயட் பிளான் கொடுக்குறது, அதை கூட ஃபாலோ பண்ண முடியலன்னு அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிறைய இடத்துல வந்து அங்கங்கே வந்து ஒரு தொய்வு இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. கரெக்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம்குள்ளே என்ட்ரான ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ அதில் வந்து அப்போ தான் புரிஞ்சுது, ஓகே வெறும் உணவு மட்டும் கிடையாது நம்ம செய்ய வேண்டிய வேலை, அதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய மென்டார் டாக்டர் சுரேஷ்குமார் வந்து ஒரு கேள்வி கேட்டார். இப்போ எல்லாரும் வந்து ஒரே கிச்சனில் இருந்து தான் பெரும்பாலும் உணவை சாப்பிட்றோம். இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து பெரும்பாலும் ஒரே கிச்சன் தான், வெளியில் சாப்பிட்றோம் அது அடுத்தது. பட் மேக்ஸிமம் டைம் நம்மளுடைய ஃபுட்டு வந்து கிச்சன்லேருந்து தான் வருது. ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 4 பேர் வந்து ஒரே மாதிரி இருக்காங்களா? இப்போ உணவு தான் பிரச்சனை, இட்லி சாப்பிட்டா இவ்வளோ கேலரி வரும், இவ்வளோ ப்ரோட்டீன் வரும்னு சொல்கிறோம், கால்குலேட் பண்ணி கொடுக்குறீங்க. இப்போ எல்லாரும் அதை தான் சாப்பிட்றாங்க. ஏன் அப்போ ஒருத்தர் உடல் பருமன் அப்படின்னு சொல்லிட்டு அவஸ்தைப்படுறாங்க, ஒருத்தருக்கு ஏன் ரத்த கொதிப்பு வருது, ஒருத்தருக்கு ஏன் வந்து தைராய்டு பிரச்சனை வருது? அப்போ உணவு தான் எல்லாமே அப்படின்னா உணவில் சரி பண்ணியிருந்துருக்கலாமே. பட் எல்லாருக்கும் வந்து மெட்டபாலிசம், அதாவது அந்த உணவை ஜீரணிக்கக்கூடிய தன்மை ஒருத்தருக்கும் மாறுபடுது. ஸோ எல்லாருக்கும் சேம் கிடையாது அப்படின்னாரு. அது ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கிச்சு. ஆமாம் கரெக்டு தானே, மெட்டபாலிசம் தானே முதல் விஷயம். இப்போ நான் 2 இட்லி சாப்பிட்றேன்னா எனக்கு ஒரு மாதிரி செரிமானம் ஆகும், மற்றவங்களுக்கு வேறு மாதிரி ஆகும். இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய குடும்பத்தில் பார்த்துருப்போம், ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னா சாப்பிடுவாங்கன்னா வெயிட்டே போட மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கவுண்ட் பண்ணி சாப்பிடுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா கடகடன்னு வெயிட் போடும். அப்போ உணவு தான் பிரச்சனை அப்படின்னா உணவில் சரி பண்ணியிருந்துருக்கலாமே. அப்போ உணவு இல்லை பிரச்சனை. உணவு பிரச்சனை வந்து அது 1% வரைக்கும் தான். இப்போ என்னோடய பாடியை நான் ஒழுங்காக சரி பண்ணிக்கணும், என்னோடய உடலில் என்ன மாற்றத்தை நான் கொண்டு வரணும், என் உடலில் ஏன் வந்து அந்த ஃபுட்டை ஒழுங்காக ப்ராசஸ் பண்ணலைங்கிறத தான் நான் முதல்ல பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இமோஷன்ஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல் அப்படிங்கிறது தான் என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தார். இமோஷன் முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணு. ஒருத்தர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து சாப்பாடு கொடுத்து பண்ணுமா சாப்பிடுமான்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு 1008 வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஆல்ரெடி நிறைய இருக்குது. அந்த இதில் போயிட்டு உங்கள் டயட்டிஷியன் கிட்ட வந்தாங்கன்றதுனால நம்ம ஒரு உணவு கொடுக்கறதுனால அவங்க சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ முதல்ல நான் அதை அட்ரஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ இந்த ஒரு 3-4 வருடங்களில் நான் என்னோடய ஓன் கிளினிக்கை ஓப்பன் பண்ணேன். இதுக்குள்ளே சேர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே வந்தது. அது வரைக்கும் இந்த 13 வருடங்களில் கிடச்ச அனுபவத்தை விட இந்த 4 வருடங்களுடைய அனுபவம் வந்து ரொம்ப பெரிய மாற்றம். வெறும் உணவோடு நிறுத்துறது கிடையாது. ஒரு கவுன்சிலிங் அப்படின்னும் போது ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கீங்க அப்பர்ணா மேம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இல்லாமல் ஒரு சாம்பியன் ஆக முடியாது, ஒரு எக்ஸ்பர்ட் ஆக முடியாது எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும். ஸோ உணவு அதுக்கும் நீங்கள் ஹெல்த்துக்கு சாம்பியன் ஆகணும் அப்படின்னா அப்போது நம்மளுக்குன்னு சில பழக்க வழக்கங்களை மாற்றணும். அந்த பழக்க வழக்கங்களை தினம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான். சூப்பர்.
அதாவது இந்த அளவுக்கு ஒரு உயிர்ப்போடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து 2022 R&D சாதனை விருது, அப்புறம் வந்து ஒரு விஷன் அவார்டு, விஷனரி விமன் அவார்டு லாஸ்ட் இயர் 2023 கிராண்ட் பிஸ்னஸ், அதாவது என்னது கிராண்ட் குயின் லீடர்ஷிப் அவார்டுன்னு ஒன்று பார்த்தேன். இன்டர்நேஷ்னல் இன்ஸ்பைரிங் விமன் அவார்டு. பாராட்டுகள் இதை நிறைய இதை ஒரு சில விருதுகளை சொன்னேன், நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. அதை அவங்க கொடுத்துருக்காங்க, வாங்கலை, அவங்களே கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. பாராட்டுகள். ஒரு பெண் தன்னுடைய பாதை இது அப்படின்ட்டு பள்ளிக்கூடத்தில் தீர்மானிக்க முடியும், அந்த பாதையில் ஃபேமாக பயணிக்க முடியும், அந்த பாதையில் பயணித்து வெற்றி பெற முடியும். அதுக்கான உதாரணம் தான் ரேவதி அவர்கள். இப்போ அந்த மாதிரியான சூழலில் இப்போ உங்ககிட்ட அட்வைஸே கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக மேடம் விசாலாட்சி சுப்ரமணியம். இப்போ கேட்டுடலாம். சுவரை வைத்துத்தான் சித்திரம் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமூலர் சொல்லும்போது சொன்னார், உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று. உடலிற்கு மூலாதாரமே உன்னத உணவு. அதை உணர்ந்து உண்டால் அதனால் ஏற்படும் உயர்வு. இயற்கை உணவை இசைந்து உண்டால் இளைஞர் போல வாழலாம் நாளும். வெந்த உணவை வேண்டும் மட்டும் எடுத்துக்கொள், பொரித்த உணவை போதும் என்று நிறுத்திக்கொள். இளைத்த உடலுக்கு இதமான எள்ளு, கனத்த தேகத்துக்கு கடினமான கொள்ளு. தேநீர் குளிர்பானம் தேவையில்லை உமக்கு, தென்னை இளநீர் தேவாமிர்தம் நமக்கு. இப்படிப்பட்ட நிலைகளிலே சிலவற்றை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் காலன் கூட நம்மிடத்திலே வருவதற்கு காலம் தாழ்த்துவான். அந்த வகையிலே மிக அற்புதமாக உணவை பற்றியெல்லாம் சொன்னார்கள். மகாத்மா காந்தியடிகள் ரயிலில் பயணம் செய்யும்போது அங்கெல்லாம் ரயில் பார்த்திங்கன்னா முழுதும் வந்து அடைச்சிருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் ஓப்பனிங் திறப்பு இருக்கும். இப்போ ரயிலில் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்போது அவர் காலிலேருந்து அவர் அணிந்த காலணி, அதாவது அந்த செருப்பு வந்து ஒன்று கீழே விழுந்துடுச்சு. உடனே வேகமாக தன்னுடைய இன்னொரு காலில் இருந்த அந்த காலனி எடுத்து வெளியில் வீசிட்டாராம். அப்போ எதிர்ந்தவர் கேட்டார், ஏங்க இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னுச்சு. அவர் சொன்னாராம், நான் வந்து ஒரு காலனி இழந்து விட்டேன், அது கீழே போயிடுத்து, அது யார்கிட்டே கிடைக்கும், இன்னொன்னையும் போட்டால் அவங்களுக்கு பயன்படுமே அப்படின்னாராம். அது பாருங்கள், அந்த சிந்தனை ஓட்டம் உடனடியாக, அதான் ஸ்விஃப்ட் ஆக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த சிந்தனை ஓட்ட பதிவை பார்க்கின்ற போது இப்படித்தான் உலகம், நல்லவர்கள் பலவற்றை உலகத்திற்கு போதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்லவற்றை இவர்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை பேசி 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 நிறைய விஷயங்கள் நல்லதை சொல்கிறாங்க. ஐவருடைய வார்த்தைகள் அத்தனையும் நாம் பலவற்றை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் நேரம் போனதே தெரியவில்லை. எப்பொழுதும் சொல்வது போல இதனுடைய அடுத்த பகுதியை நாம் அடுத்த வாரம், அடுத்த சனிக்கிழமை இரவு 9:05 நாம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம். மீண்டும் நாம் சந்திப்போம் மங்கையர் சோலை நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.